வாங்க வாங்க கிருத்திகாரர்களே வாங்க. ஓப்பன் ப்ளீஸ் த டோர் ஓப்பன். பலநாள் கனவு பலநாள் ஆசை நிறைவேறிடுச்சுங்க. அது வந்து பண்ணியாச்சு. வலை எல்லாமே வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ரொம்ப குட்டியாக தான் வந்து இருக்கும். மாடி தோட்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து கீழ் தோட்டம், நம்ம வந்து குட்டி தோட்டம்னே வந்து வச்சுருக்கோம். ஆமாம், குட்டி தோட்டம், மாடி தோட்டம் இல்லை நம்மளுடையது. நம்ம குட்டி தோட்டம், பேர் வந்து குட்டி தோட்டம்னே வச்சிடலாமா? ஓகேவா பாப்பா? நம்ம குட்டி தோட்டம். இன்னைக்கு நம்ம குட்டி தோட்டத்தை வந்து ஒரு 2-3 நாள் சரியாக ஷார்ட்ஸ் வந்து போடவே இல்லை. அதுக்கு காரணம் இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்தோம். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்புறம் செடி எல்லாத்தையும் பத்திரப்படுத்தியாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் போற மாதிரி இந்த செடி இன்னைக்கு போயிருமா, அந்த செடி இன்னைக்கு போயிருமா, இன்னைக்கு இந்த காய் நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிலாம் சொல்லி பாது அப்படியே ரொம்ப இதா இருந்துச்சு. இனி அந்த கவலை இல்லை. அனுமார் உள்ள வராத அளவுக்கு நாங்க எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். நீங்க ஓபன் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க ஓபன் பண்ணுங்க. நீ ஓபன் பண்ணுங்க. என்னோட தோட்டம் இல்ல நீங்க. அதே போல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே போல எங்க கல்யாண நாள் வந்துச்சா, அதுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஓபன் பண்ணுங்க. அட யாரோ 2 பேத்துல ஓபன் பண்ணுங்க டக்குன்னு. சரி 2 பேரும் ஓபன் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குட்டி தோட்டத்தை பாருங்க. உனக்கு எதை பத்தி கவலை இல்லை. நீ பாடு போகலாம் வரலாம், உன் பாடு ஜாலியா இருக்கலாம், செடிங்களோட பேசலாம், செடி வளர்க்கலாம், மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதுல ரோஜா செடியெல்லாம் இருந்ததுங்க. எல்லாம் கொஞ்சம் ஆடெல்லாம் கடிச்சிருச்சு. இது வெளியே வச்சிருந்தது. குட்டிங்களை கழட்டுட்டா போதும் வந்து நேர வாய் செடி தான் வைக்கிறது. செடி எல்லாம் கடிச்சிருச்சு. இனி அந்த பயம் இல்லை. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். அது எல்லாமே அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரோஜா செடி தான். இப்ப உள்ள போலாம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ரோஜா தோட்டம், அங்க காய்கறி தோட்டம். ஆமா, இங்க ரோஜா தோட்டம். இங்கேயும் கூட நம்ம பேக்ல எல்லாம் வச்சுக்கலாங்க. அந்த பக்கம் துணி துவைக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு அங்க வச்சுக்கலாம். இங்க இதெல்லாம் வைக்கணும். இப்பதான் நல்லா முடிஞ்சிருக்கு வேலை. இன்னும் ஒண்ணா கையலாம். ஏற்கனவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு பாருங்க. மேலையும் கவர் பண்ணிட்டோம், கீழையும் கவர் பண்ணியாச்சு. நம்ம அனுமர் வரக்கூடாது. ஆமா, அவரு வந்து உள்ள வராத அளவுக்கு ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. காய்களை பாதுகாக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. சப்போட்டா செடி இருந்ததுனால நாங்க தப்பிச்சோம். ஏதோ 4-5 காய் எடுத்து அதையும் விலைக்கு விட்டெல்லாம் பார்த்தாங்க. என்னடா இவனுங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 துணி போட்டுங்க. அந்த துணி அறுத்துட்டு போயிட்டாரு. நாங்க துணியை திறந்து பார்க்கறோம், வெறும் காம்பு மட்டும் தான் வந்து இருந்துச்சு. இனிமேல் அந்த பயம் இல்லை. அதே போல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பாவக்காய், அதுக்கப்புறம் புடலங்காய், பீக்கங்கெல்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு. அது மேலேயே நாங்கள் வந்து போட்டு விட்டாச்சு. ஆனால் ஒன்றுங்க பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து நாங்கள் ஏற்றியே விடல. பாவக்காய் கொடியெல்லாம் அழகாக அதுவே ஏறிட்டு எனக்கு வந்து இது ரொம்ப நாள் வந்து ஆசைங்க. பந்தலிலே பாவக்காய் தொங்கு, ரொம்ப நாள் ஆசைங்க. இந்த மாதிரி பாவக்காய் வந்து அப்படியே பந்தல்ல தொங்கி அதை பார்க்கணும் அப்படின்ட்டு. பந்தலிலே பாவக்காய் அதுக்கு மேல பாட்டு தெரியாது. அந்த 2 லைன் தான் தெரியும். அப்புறம் எதுக்கு அந்த பாட்டு பண்ணோம்? அதான் பாட்டு பாவக்காய்க்கு பாட்டு. பாவக்காய் பாருங்க சூப்பரா வந்து தொங்குது பாருங்க, அழகா. இன்னும் இந்த பக்கம் எல்லாம் 2 பிஞ்சு தொங்குது. இஷ்டத்துக்கு போறாங்க பாவக்காய் கொடி. அவங்க அந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு போறாங்க. ஆனா பாவக்காய் மட்டும் தாங்க மேல ஏற்ற முடியும். மீதி வேற எந்த கொடியும் நம்ம மேல ஏற்ற முடியாது. அதே பாருங்க புடலங்காய் ஒண்ணும் பண்றது இல்ல. ஆனா அறுத்து போடுறது சாப்பிடறது இல்ல. பீக்கங்காய் வந்து நல்லா இனிப்பா இருக்குன்றதுனால அறுத்துறாங்க. ஆனா பீக்கங்காய் கொடி தானே அது மேல போறது. அதை உள்ள இழுத்து விடுங்க. இதுக்கு மேலதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து சுத்தம் பண்ணணும். அங்க ஒண்ணு தொங்குது பீக்கங்காய். இங்க பாருங்க, இங்க ஒரு பாவக்காய் பிஞ்சு. இங்க பாருங்க, உங்க தலைக்கு மேலேயே தொங்குது பாருங்க பாவக்காய் பிஞ்சு. இங்க எடுத்துட்டேன். ஆமா, நம்ம என்ன பண்ணணுங்க, கொடியை மேல ஏத்தி விடாம கயிறு போட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே வந்து கயிறை கொடுத்து என்ன பண்ணா அந்த பீக்கங்காவுக்கு மட்டும் அந்த மாதிரி போட்டு விட்டுருக்கோம். பீக்கங்காய் பாவக்காய் மேல ஏறிக்கிட்டோம். அதுங்க சாப்பிட்ற நம்ம அனுமார் சாப்பிடாத காயை வந்து மேல விட்டுடலாம். இதை வந்து நம்ம வச்சுட்டோம்னா என்ன பிடிச்சிருவாங்க. வேணும்னா நம்மளே அவங்களுக்கு 2 கொடுத்துக்கலாம். அவங்க வெடுக்கு வெடுக்குன்னு கொடியோட பிடிங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம வேணா
அவங்களுக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்தா இந்தாங்க நாங்களே கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். அவரைக்காய் அறுக்கணும். இது எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல கிரேப்ஸ் செடி போட்டுடலாம். கிரேப்ஸ் நம்ம உள்ளுக்குள்ள வச்சு பந்தல் உள்ளுக்குள்ள அதான் இங்க வச்சு பந்தல் இப்படி ஏற்றணும். அந்த மூலையில வச்சு போட்டு உள்ளுக்குள்ளேயே பந்தல் போட்டு மேலே ஏற்றணும் போட்டுக்கலாம். இதுக்குள்ள நம்ம அதாவது என்னன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் ஒரு 4-5 பேக் முடிஞ்ச அளவுக்கு மண்ணு தர கொஞ்சம் இருக்கு. அந்த மண்ணுலயே நாங்க வந்து வச்சுக்கிறோம். அப்படி வைக்க முடியாது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் வந்து பேக்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா கீழே இருக்கிறதெல்லாம் அவங்க பாத்துக்கணும். பேக்ல கொஞ்சம் போட்டுக்கலாம், பேக்ல வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். மண் தரைக்கு உங்களால வர முடியாது. மண் தரையில இருக்கிறதெல்லாம் நாங்களும் அருணி பாத்துக்கிறோம். தாரையில நீ பேக் வச்சுட்டு நீ அதில் பரவாயில்ல, நான் அது பாத்துக்கிறேன். உங்களுக்கு பண்ணிட்டு இன்னும் நம்ம நிறைய காய்கறிகள்லாம் போடலாம். அப்புறம் ஏற்கனவே கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவர் போட்டிருக்கோம்டா. இன்னும் பீட்ரூட் போட்டிருக்கோம். அடுத்து வந்து அங்க சிக்கடி அது மட்டும் அப்பா 2 பார்த்து சரி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. வெண்டை இதெல்லாம் முளைக்குது. கத்திரிக்காய் அது கொத்தவரங்காய் அதில் முளைக்கிறதுலாம் அது ஒன்று வாடி போயிடுச்சாங்க. இல்லை இப்போதான் வருது. அது இப்பதான்டா வருது. மிதிச்சிடாதீங்க. இது கொத்தவரங்காய். இது அதான் வாடி இருக்கு. வாடலை இப்போதான் முளைப்பு வெளியே வருது. சவுப்பு வெண்டை, மர வெண்டை, எல்லா வெண்டையும் அது என்ன மர வெண்டை? வெண்டை இது அப்ப இதுக்குள்ளலாம் எதுக்குள்ள அதுக்குள்ள தண்ணி அது கீரை வேதம் அதையும் முளைக்குது பாரு. எல்லாம் ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா, அந்த விதை உளுந்தெல்லாம் முளைக்குது. போட்டிருந்தோம்லடா, அதனால அதுல இருந்து விதையெல்லாம் கீழே சிக்கடிக்காய் விட்டுருக்கலாம். கத்திரிக்காய் பூ எடுக்குது. சிக்கடிக்காய் இது எல்லாம் அந்த அனுமார் கடிச்சது இல்லை, அந்த செடி பெருசாக இருக்கும். இனிமே தான் பாதுகாப்பு பண்ணணும். சரி சரி, எல்லாமே வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் நம்ம கொஞ்சமா வந்து போட்டுக்கலாம். வேணுங்க போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இப்ப பூவும் பிஞ்சுமா இதுல இருக்கிறாங்க, நிறைய காயெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா அறுவடை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணிக்கலாங்க. இவங்களாவே முடிச்சுட்டு காஞ்சி அவ்வளவுதான்ப்பா நாங்க எங்களை வந்து நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற வரைக்கும் நம்ம அவங்கள டிஸ்டர்பே பண்ணுவோம். போயிட்டு இருக்கு, அதான் போயிட்டே இருக்குது. கீழே எல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சை, அதான் இருக்க காயுது. மேலே பார்த்தா நல்லா வர வரைக்கும் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த இடத்த மட்டும் அப்படியே விட்டுறலாம். மீதி இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி நம்ம ஏதாவது செடி போட்டுக்கலாம். ஒரு பிட்டு தான் என்ன கொடி அதெல்லாம் போயிருப்போம். அந்தாண்ட கருவேப்பிலை செடிக்கு, முருங்கை மரத்துக்கு எல்லாமே கொடி போகும். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோட்டம் எங்களுடைய குட்டி தோட்டம். இதுக்கு மேல புளிச்சக்கீரை ஏற்கனவே எல்லாம் இருந்துச்சு பாருங்க, ஜோரா வந்து மரமாட்டம் கட் பண்ணணும். இங்க 2 செடி இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப பாவக்கொடி இங்க வந்து ஏறிட்டாங்க. மேல இல்லைன்னா ஏற்றி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுடைய குட்டி தோட்டத்துக்கு பாதுகாப்பு வேலி வந்து போட்டாச்சுங்க. இது எல்லா செட்டப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம அனுமார் உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வந்து போட்டாச்சு. இது என்னுடைய ரொம்ப நாள் வந்து ஆசை. எனக்கு செடி வளர்க்குறதுனா ரொம்ப வந்து ஆசையா. அது நான் ஒரு செடியெல்லாம் வளர்ப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம அனுமார் அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவார். மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அது இல்லாமல் அவங்களும் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் கஷ்டப்படுறோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விளையிற காயை அப்படியே அது காயை மட்டும் ஒடிச்சிட்டு போனால் பரவாயில்ல, அப்படியே செடியோடு வந்து ஒடிச்சிட்டு போயிடுவாங்களா, மனசு ரொம்ப கஷ்டமாயிரும். என்னதான் இருந்தாலும் முதல் அறுவடை வந்து சாமிக்கு வச்சுட்டு தான் வந்து சாப்பிடணும். ஆனால் அவங்க நீங்கள்லாம் எனக்கு கொடுக்க வேணாம், நாங்களே அறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அறுவடை பண்ணிட்டு போயிடுவாங்க. இனிமேல் என்ன பண்ணுறதுன்னா நம்ம வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா முதல் அறுவடை அவங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அவங்களையும் நம்ம பட்னியாக போட முடியாது, நம்மளும் வந்து ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம். ஆனால் செடியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. உள்ள துளி கூட வராத அளவுக்கு நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இப்போயே நாங்கள் இது போட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க எல்லாம். ஒரு 4-5 பேர் வந்துட்டு என்னவோ பண்ணுறானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. சுற்றியில் இன்னும் கவர் பண்ணாமல் இருந்துச்சா, அப்போ வேலை செஞ்சுட்டே இருக்கும் போது வந்து எல்லாம் என்னென்னவோ பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஏகப்பட்ட அனுமார் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க, ஒன்று கூட வெளியிலே வைக்க முடியாது. அதுக்காக தான் இதில் வந்து நம்ம எல்லா செடியும் உள்ளேயே வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான், ஹரிணி, எங்கள் வீட்டுக்காரு 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து செஞ்சோம். எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து எந்த வேலை செஞ்சாலும் எங்களுடைய 3 பேர்த்தோட பங்களிப்பும் அதில் வந்து இருக்கும். நான், நீ அப்படின்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. நாம் என்ற வார்த்தைக்கு தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அர்த்தம் வந்து இருக்கும். அதனால் சூப்பராக நாங்கள் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பெயிண்டிங்லாம் இருக்குது. என் கைக்கு எட்டுற அளவுக்கு நான் வந்து அடிச்சுக்கிட்டேன், மீதி எட்டாத அளவுக்குலாம் அவங்களே வந்து அடிச்சுக்கிட்டாங்க. நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம வந்து செய்யணும்ல. என் கை ஃபுல்லாக வந்து அந்த பெயிண்ட் அந்த ப்ரெஷ்ஷு பிடிக்கிற வரைக்கும் எவ்வளோ எட்டுச்சோ அது அளவுக்குலாம் நான் அடிச்சிட்டேன். மீதி பாப்பா அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் எல்லாமே சூப்பராக பெயிண்டிங்லாம் அடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. அப்புறம் லீவ் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக எல்லாம் அடித்து பண்ணியாச்சுங்க. இனி நிறையா செடியெல்லாம் வைக்கணும். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வச்சு சூப்பராக
அழகாக இயற்கையான முறையில் வளர்த்து இயற்கையான உரங்களை பயன்படுத்தி எல்லா செடிகளையும் வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு. அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். எங்களுடைய குட்டி தோட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நான் என்னென்ன செடியெல்லாம் வைக்கிறேன், எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோவும் நான் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.